Dear friends, welcome to AS Your Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா The Hobbit. It is written by J.R.R. Tolkien. இந்த Hobbit அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபில்மாவும் வெளிவந்திருக்குது. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Let us see some intro about J.R.R. Tolkien. ஸோ J.R.R. Tolkien அவரோட ஃபுல் நேம் பாருங்கள், ஜான் ரொனால்டு ரியுவல் டால்கின். ஸோ இது அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னு பாருங்கள். born in South Africa, January 3rd, 1892. ஸோ South African writer, and he was born on January 3rd, 1892. At the age 3, the family moved to England for health reasons. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால இவருடைய 3 வயசு இருக்கும்போது ஃபேமிலி இங்கிலாந்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. His father is a bank manager and his mother died while Tolkien was young, and he was put in the charge of a Catholic priest. அவங்க அம்மா அப்பாவும் இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதனால ஒரு கேத்லிக் ப்ரீஸ்டனுடைய கண்ட்ரோலில் அவர் வளர்ந்துருக்கிறார். ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் கிங்ஸ் எட்வர்ட்ஸ் ஸ்கூல் இன் பிர்மிங்ஹாம் அண்ட் தென் ஹி என்டர்ட் எக்ஸீட்டர் காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் இன் 1911 ஆன் ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆனர்ஸ் டிகிரியும் வாங்கியிருக்கிறாரு. He is an English writer and poet who is best known as the author of classic high fantasy works The Hobbit, The Lord of the Rings and The Silmarillion. ஸோ இதெல்லாம் அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஸோ இவர் அதாவது ஃபேண்டசி நாவலுக்குன்னே ஸ்பெஷலாக சொல்கிறவர் அப்படின்னா அது டால்கின் தான். அண்ட் அவருடைய பர்த் பார்த்துட்டோம். ஹி டைட் இன் செப்டம்பர் 2nd, 1973 இன் யுனைடெட் கிங்டம். ஸோ நவ் லெட் அஸ் லுக் அபவுட் த நாவல். இந்த ஃபேண்டசி நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா த ஹாபிட் அப்படிங்கிறது த வேர்ட் இட் செல்ஃப் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ். ஸோ ஹாபிட்னா என்ன, யார் இதில் ஹாபிட்டாக இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். தெர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த ட்விஸ்ட்ஸ் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி நாவல் வித் த கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் கூடவே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி எ வெரி குட் ஃபேண்டசி நாவல். நவ் லெட் அஸ் see the essay of this novel. Introduction. The Hobbit or There and Back Again is a fantasy novel by the English author J.R.R. Tolkien. ஸோ இந்த நாவல் த ஹாபிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, தேர் அண்ட் பேக் அகெயின். இது ஒரு ஃபேண்டசி நாவல். இது எழுதினது J.R.R. Tolkien. It was published in the year 1937. ஸோ இதோடைய பப்ளிகேஷன் இயர் வந்து 1937. This novel is set in Middle Earth and follows the protagonist Bilbo Baggins. இது மிடில் எர்த் அப்படிங்கிற இடத்துல தான் செட்டிங் இருக்குது. இதனுடைய ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்போ பேகின்ஸ். இவர் தான் நம்ம ஹாபிட். ஹாபிட்னு இதில் மென்ஷன் பண்ணப்படுறது யார் அப்படின்னா பில்போ பேகின்ஸ். அதாவது அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. He joined the wizard Gandalf and the 13 dwarfs of Thorin's company in search of redeeming the dwarfs' treasure and home from the dragon Smaug. ஸோ இதுதான் அதனுடைய ஜிஸ்ட். இந்த நாவல் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசார்டு கேண்டல்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க. விசார்ட்னா உங்களுக்கு தெரியும், சூனியக்காரன். அவங்க கேண்டல்ஃப், அவர் கூட 13 டுவார்ஃப்ஸ் அப்படின்னா குள்ளர்கள். தோரினுடைய கம்பெனி, தோரின் அப்படிங்கிறவர் அந்த ஹெட்டாக இருக்கிறாரு அந்த கம்பெனிக்கு, அதாவது அந்த கேங்குக்கு. தோரினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 13 டுவார்ஃப்ஸ் ப்ளஸ் கேண்டல்ஃப், இவங்க கம்பெனியில் நம்மளுடைய ஹாபிட் அதாவது நம்ம பில்போவும் ஜாயின் ஆகிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா இந்த டார்ஃப், இந்த குள்ளர்களுடைய சொத்து, அவங்க பரம்பரையாக சேர்த்து வச்ச அந்த ட்ரெஷர் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஸ்மாக் அப்படிங்கிற ஒரு டிராகனோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ட்ரெஷரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பில்போவுடைய ஹெல்ப்பை நாடி இருக்கிறாங்க. ஸோ பில்போவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறான். இதுதான் நம்மளுடைய ஸ்டோரி. Bilbo reaches a new level of maturity and wisdom in this adventurous journey. ஸோ அவ்வளோ பெரிய ட்ரெஷரை ட்ராகன் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு அது பெரிய அட்வென்ச்சரஸ் ஜேர்னியாக இருக்கும். அந்த ஜேர்னியில் நம்ம பில்போ ஒரு பெரிய மெச்சூரிட்டியையும் விஸ்டமையும் ஃபேஸ் பண்ணுறாரு. The story reaches its climax in the battle of 5 armies. ஸோ இந்த ஸ்டோரி எதில் முடியும் அப்படின்னா ஒரு 5 ஆர்மிஸ் சேர்ந்து சண்டை போடுறாங்க, அதோட முடியுது. Personal growth and forms of heroism are central themes of the story. இந்த ஸ்டோரியினுடைய மெயின் தீம்ஸ் என்ன அப்படின்னா பர்சனல் க்ரோத், அதாவது ஒருத்தரும் எந்த விதத்தில் வளர்கிறாங்க, அதாவது மெயினாக நம்ம பில்போ ஹாபிட் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீரோயிசம், அவருடைய ஹீரோயிசமை ஒரு ஸ்டெப்ஸ்லையும் அவர் வந்து காட்டுவார். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய மெயின் தீமாகவே இருக்குது. நவ் லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். பில்போ அண்ட் த டுவார்ஃப்ஸ் கேங். பில்போ அந்த டுவார்ஃப்ஸ் கேங் கூட சேர்ந்து என்ன பண்ணுறான்?
Bilbo enjoys a peaceful and pastoral life, but it was interrupted by a surprise visit of the wizard Gandalf. பில்போ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பாஸ்டரல் லைஃப் அப்படின்னா அந்த ஆடுகளோட சேர்ந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் பீஸ்ஃபுல்லாக. ஆனால் இந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் எப்படி எப்படி இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா, த விசார்ட் கேண்டல்ஃப் எப்போ இவனை வந்து மீட் பண்ணுறாரோ அப்போ. He invited Bilbo to an adventurous journey to recover the lost treasure of the dwarves. நம்ம கேண்டல்ஃப் வந்து எதுக்காக பில்போவை கூப்பிடுறாரு அப்படின்னா, அந்த ட்ரெஷர் இவங்க இந்த டுவார்ப்ஸ் குள்ளர்கள் இழந்த அந்த சொத்தை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பில்போவினுடைய ஹெல்ப்பை நாடுறாங்க. The treasure is with a dragon named Smaug at the Lonely Mountains. அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்மாக் அப்படிங்கிற ஒரு டிராகன் கிட்ட இருக்குது, அதுவும் லோன்லி மவுண்டெயின்ஸில் இருக்குது. They planned to add Bilbo the Hobbit in their team. He is going to play the role of a burglar. இந்த டீம், இந்த டோரின் அப்புறம் அந்த 13 குள்ளர்கள் இவங்க எல்லாருடைய டீமில் பில்போவும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த பில்போவுக்கு என்ன கேரக்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா பர்க்லர். பர்க்லர் அப்படின்னா திருடுறவன். அந்த ரோல் தான் இவனுக்கு கொடுக்கப்பட போகுது. Let us see something about the adventurous journey. On their journey, Bilbo and the team encounter all sorts of villains and obstacles. ஸோ ஒரு ட்ரெஷரை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்மூத்தான பாதையாக இருக்காது. ஸோ தே ஆர் ஃபேஸிங் மெனி வில்லன்ஸ் அண்ட் மெனி அப்டிக்கல்ஸ். நிறையா தடைகளை தாண்டி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் தே ஸ்டம்பிள்ட் அப்பான் அ குரூப் ஆஃப் ட்ரோல்ஸ். ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ட்ரோல்ஸ். த ட்ரோல்ஸ் ஆர் த மேன் ஈட்டர்ஸ். ட்ரோல்ஸ்னால் யாருன்னா மனுஷங்களை சாப்பிடக்கூடியவங்க, அவங்கள தாண்டி அவங்க போகணும். Gandalf saves the company and attempt to cross the misty mountains. இப்போ இந்த குரூப்பை யாரை சேவ் பண்ணுறா அப்படின்னா கேண்டல்ஃப். அவர் ஒரு விசார்ட் இல்லையா, ஸோ அவர் இந்த ட்ரோல்ஸ் கிட்ட இருந்து எப்படியோ இந்த குரூப்பை காப்பாற்றி மிஸ்டி மவுண்டெயின்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தே ஆர் காட் பை காப்ளின்ஸ் அண்ட் ட்ரிவன் டீப் அண்டர் கிரவுண்ட். அங்கே காப்ளின்ஸ்னு ஒரு கேங் இருக்காங்க, அவங்க கிட்ட சிக்கிடுறாங்க. அப்போ காப்ளின்ஸ் வந்து அப்படியே இவங்க கேங்கை அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போகிறாங்க. Gandalf kills the Goblin King and rescues the company, but Bilbo gets separated. இப்போ Gandalf என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த காப்ளினுடைய கிங்கை வந்து கொன்னுட்டு மொத்த கம்பெனியும் குரூப்பையும் சேவ் பண்ணிட்டார். ஆனால் பில்போ வந்து எங்கேயோ தனியாக பிரிஞ்சு போயிட்டான். He stumbles across a mysterious ring and then encounter Gollum. அவர் வந்து அந்த தனியாக பிரிஞ்சு போய் பில்போ என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ரிங், ஒரு வித்தியாசமான ஒரு மோதிரத்தை பார்க்குறாரு. அங்கே கோலம்னு ஒரு கேரக்டராக பார்க்குறாரு. He engages Bilbo in a riddle. If Bilbo wins, Gollum will show the way or his life will be forfeit. இப்போ பில்போ அந்த ரிடில்னா விடுகதை, அந்த விடுகதை போட்டியில் வந்து பில்போ ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கோலம் வந்து நீ வெளியே போகிறதுக்கு நான் அவனுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லிடுச்சு. இல்லை அவன் தோற்று போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை அவன் இழந்துட்டான், செத்து போயிடுவான். கோலம் வந்து பில்போவை சாப்பிட்றோம். With the help of the ring, Bilbo escapes and rejoins the dwarves. அந்த அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹெல்ப்னால பில்போ இப்போ எஸ்கேப் ஆகிட்டான், மறுபடியும் டுவார்ப்ஸ் கூட்டத்து கூட வந்து சேர்ந்துட்டான். த கம்பெனி என்டர்ஸ் த டார்க் ஃபாரஸ்ட் ஆஃப் மிர்குட். இப்போ மிஸ்டி மவுண்டெயின்ஸை தாண்டி மிர்குட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வராங்க. பில்போ ஃபர்ஸ்ட் சேவ்ஸ் த டுவார்ப்ஸ் ஃப்ரம் ஜெயின் ஸ்பீக்கிங் ஸ்பைடர்ஸ் அண்ட் தென் ஃப்ரம் த டஞ்சியன்ஸ் ஆஃப் தி வுட் எல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பில்போ இவங்க எல்லாரையும் எதுக்கிட்ட இருந்து சேவ் பண்ணுறான் அப்படின்னா ஜெயின்ட் ஸ்பீக்கிங் ஸ்பைடர்ஸ், பேசக்கூடிய ஸ்பைடர்ஸ்லேருந்து பாதுகாக்கிறான். அதுக்கப்புறம் வுட் எல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறான். நியரிங் த லோன்லி மவுண்டெயின்ஸ் தே ஆர் வெல்கம்ட் பை த ஹியூமன் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் லேக் டவுன். ஸோ லோன்லி மவுண்டெயின்ஸ் கிட்ட வரவுமே இவங்களை யார் வெல்கம் பண்ணுறா அப்படின்னா அந்த லேக் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் இவங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஹாபிட் வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹாபிட் இவன் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க அவனை வெல்கம் பண்ணுறாங்க. அது டுவார்ப்ஸ் கூட்டத்தையே வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. த எக்ஸ்பெடிஷன் ரீச்சஸ் த மவுண்டெயின் அண்ட் ஃபைண்ட்ஸ் த சீக்ரெட் டோர். இப்போ இவங்களுடைய ட்ராவல் முடிவடையுது, அந்த மவுண்டெயினை ரீச் ஆகிட்டாங்க, லோன்லி மவுண்டெயின்ஸை. அங்கே போய் அந்த சீக்ரெட் டோரை பார்த்துட்டாங்க, ட்ராகன் எங்கே இருக்குதோ அந்த டோரை பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்மாக். இப்போ ஸ்மாகை பார்த்தாச்சு, அந்த ட்ராகனை இப்போ கொல்ல போகிறாங்க. த டுவார்ப்ஸ் சென்ட் பில்போ இன்சைட் த ட்ராகன்ஸ் லேர். அந்த ட்ராகன் இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ளே நம்ம பில்போவை அனுப்பி விடுறாங்க. வைல் கன்வர்சிங் வித் ஸ்மாக் ஹீ ஸ்பாட்ஸ் எ கேப் இன் த ஏன்ஷியன்ட் ட்ராகன்ஸ் ஆர்மர். இப்போ ஸ்மாக் கிட்ட இவன் போய் பேசிகிட்டு இருக்கிறான். அந்த ட்ராகன் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப கொடூரமானது, அதுக்கிட்ட போய் இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த ட்ராகனினுடைய அந்த கவசத்துக்கு இடையில ஏதோ ஒரு கேப் தெரியுது. அதுதான் இந்த ட்ராகனினுடைய வீக் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான் நம்ம பில்போ.
Bilbo reports to the enraged dragon flies off to destroy the town. இப்போ dragon பறந்து போகுது அந்த லேக் டவுனை அப்படியே டேமேஜ் பண்ணணும்னு போகுது. Bilbo reports to the lake town resident Bard about the weak point of the smog. அந்த ஸ்மாக் கிட்ட இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்டை அந்த லேக் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் பாட் அப்படிங்கிறவர் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். It collapses the town until Bard shoots an arrow into the gap of Smog's armor. He killed the dragon. இப்போ அந்த பாடு வந்து அந்த ஸ்மாக் மேலே ஏரோவை எய்கிற வரைக்கும் அந்த ஸ்மாக் வந்து அப்படியே அந்த லேக் டவுனை டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்குது. Bilbo finds the Arkenstone, the most treasured heirloom of Thorin's family, and hides it away. இப்போ அந்த ஸ்மாகை கொன்னாச்சு, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா பில்போ போய் ஆர்கன்ஸ்டோன் அப்படின்னு ஒரு ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு கல்லை பார்க்குறான். அந்த ஸ்டோன் வந்து அந்த தோரின் ஃபேமிலியினுடையது. அவங்க அதை வந்து ஒரு பெரிய ட்ரெஷராக பார்க்குறாங்க. இதை பில்போ யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். The Lake Town people request for compensation to the destruction. இப்போ லேக் டவுன் பீப்புள் வந்து தோரின் கிட்ட கேட்குறான், எங்கள் லேக் டவுன்லாம் அழிஞ்சு போச்சு, அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. When Thorin refuses to give them anything, they besiege the mountain. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோரின் அதெல்லாம் உங்கள் ஊர் அழிஞ்சதுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த மக்கள் எல்லாரும் லேக் டவுனில் இருக்கக்கூடிய இன்ஹாபிட்டன்ஸ் எல்லாரும் இவனுக்கு எதிர்த்து போர் தொடுத்து வர்றாங்க. அந்த மவுண்டெயினையே அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அவங்க. Thorin gathers his kinfolk in the Iron Hills and reinforces his position. இப்போ தோரின் என்ன பண்ணுறான்னா அவனுடைய சொந்தக்காரங்க அவனுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அயன் ஹில்ஸ்லேருந்து அவங்களுக்கு எதிர்த்து போரிடுறான். பில்போ ஸ்லிப்ஸ் அவுட் அண்ட் கிவ்ஸ் த ஆர்கன்ஸ்டோன் டு த besiegers. இப்போ பில்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா தோரின் பண்ணது தப்பு, அவங்களுடைய ஊர் அழிஞ்சதுக்கு இவன் ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்காததுனால இவன் இந்த ஆர்கன்ஸ்டோனை அந்த ஆக்கிரமிப்புக்காரர்கள்ட்ட கொடுத்துட்றான். Thorin was very furious and sees it as betrayal and banishes Bilbo. இப்போ தோரின் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் பண்ணதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. பில்போ எப்படி நம்மளுடைய ஸ்டோனை இந்த மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பில்போவை விரட்டி விட்டுறான், நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு. He reunites with Gandalf. இப்போ பில்போ இங்கேருந்து போன உடனே கேண்டல்ஃப் கூட போய் சேர்ந்துக்கிறான். We are in the concluding point of the novel. Conclusion. Thorin summons his cousin Dain to help him defend their regained city and treasure. இப்போ தோரின் யாரை ஹெல்ப்பு கூப்பிட்றான் அப்படின்னா டைன் அப்படிங்கிற ஒருத்தனை கூப்பிட்றான். அது வந்து அவனுடைய கசின். இப்போ நான் கெயின் பண்ண இடம் எனக்கு வேணும், அதனால் நம்ம லோன்லி மவுண்டெயின்ஸை எப்படியா தக்க வச்சுக்கணுங்கிறதுனால இவனை ஹெல்ப்பு கூப்பிட்றான். At the same time, goblins and wolves ride to the lonely mountains to avenge the death of Great Goblin. இதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காப்ளின்ஸும் உல்ஃப்ஸும் சேர்ந்து இவங்க கிட்ட சண்டை போட வராங்க. ஏன் அப்படின்னா அந்த கிரேட் காப்ளினுடைய ராஜாவை கொன்னுட்டாங்க ஆல்ரெடி, அதனால அதுக்கு எதிர்த்து அவங்களும் போர் தொடுத்து வர்றாங்க. Gandalf form a gang with men, dwarves and elves to fight against the goblins and wolves. இப்போ கேண்டல்ஃப் ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டான். மென் இருக்காங்க, dwarves and elves, இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்ளின்ஸையும் உல்ஃப்ஸையும் எதிர்த்து போரிடுறாங்க. இதில் 5 படைகள் இருக்குது. This is a battle of 5 armies. இப்போ தான் அந்த 5 படைகளும் சேர்ந்து போரிடுறாங்க. இந்த பேட்டில் தோரின் வாஸ் ஃபேட்டலி wounded. இந்த சண்டையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோரினுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. பில்போ ரிக்ரெட்ஸ் ஃபார் எக்ஸ்பெல்லிங் ஹிம். பில்போ இப்போ அவனை விட்டுட்டு நம்ம போயிட்டோமே, இப்படி அடிபட்டு கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பில்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். Bilbo returns to Hobbit town with 2 chests of treasure, enough to make him a wealthy man. இப்போ பில்போ தனக்கு தேவையான அளவுக்கு ட்ரெஷர் எடுத்துட்டு தன்னுடைய ஊரை நோக்கி வர்றான். 1 year later, Gandalf visited Bilbo and informed that Bard is now the master of Lake Town, where dwarves, elves and men live peacefully. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம விசார்டு கேண்டல்ஃப் இருக்கார்லே ஆல்ரெடி கூப்பிட்டு போனவர், அவர் மறுபடியும் வந்து பில்போவை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த லேக் டவுனில் இப்போ மாஸ்டராக இருக்கிறது பாட் தான், அங்கே டுவார்ஸ், எல்வ்ஸ், மென் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பில்போ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி த ஹாபிட். ஐ ஹோப் தட் யூ ஹாவ் என்ஜாய்டு த ஸ்டோரி. வேறு எதுவும் உங்களுக்கு எஸ்ஏஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த எஸ்ஏ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.